ஐயா, அப்புறம் ஒன்றுன்னு கேள்வி, குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமா? குலதெய்வன்றது எது குலதெய்வம்? அதுனா கொலை பண்ணினுக்குதா இல்லை உங்கள் குலத்தை காப்பாற்றுதா? குலகுலமாக கும்பிட்டு வந்த அது எப்படிம்மா? இது எப்படி கும்பிடாட்டி சாமி கூட்டமா? எல்லாரும் செத்து போகிறேன்னு அப்போ குலதெய்வத்தை கும்பிட்டவன்லாம் சாவறான், எந்த தெய்வத்தையும் கும்பிடாதவனும் செத்து போகிறான். அப்போ எது தான் தன்னை காப்பாற்றுது? எந்த தெய்வமும் இல்லைன்றவனும் 100 வயசு வரைக்கும் இருக்கிறான், தெய்வம் இருக்குதுன்றவனும் வரைக்கும் 100 வயசு. இப்போ எது அவனை காப்பாற்றுச்சு? தமிழ்நாட்டில் 100 வயசு 98 வயசு வரைக்கும் கலைஞர் வாழ்ந்தார், கடவுளே இல்லைன்னாரு. ராஜாஜி கடவுள் இருக்குதுன்னார், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இவங்க 2 பேரும் எது காப்பாற்றுச்சு? கடவுளா குலதெய்வமா? சாப்பாடுமா? சாப்பாடு காப்பாற்றுச்சு, அதுதான் தெய்வம். ஒரு குலத்துக்கு சோறு பசி இல்லாத இருந்தால் அதுதான் குலதெய்வம். வேறு தெய்வம்லாம் சும்மா கற்பனை தெய்வம் தான். குலதெய்வம்ன்றது யாரோ மூதாதையர் செத்து போயிட்டாங்க, அவங்கள குலதெய்வம் அவங்க இருக்கிறாங்களா? இங்கே அவங்க பிறந்து வளர்ந்துட்டு எங்கேயோ வாழ்ந்துன்னுக்குறாங்க. இது முன்னோருங்க இந்த வழிபாடுகளை வச்சது காரணம் என்னன்னா, உழைப்பு கிடையாது, உழைப்பு ஜாஸ்தி. அப்போ ஓய்வு கிடையாது. இந்த ஓய்வு மனுஷனுக்கு இல்லாத ஓயாமல் உழைக்கிறான். அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு வழிகளை வகுத்தா தான் இந்த நாள்கள்லாம் ஓய்வு எடுப்பான். அவன் குழந்தை குட்டியோடு இருப்பான், அவன் கணவன் மனைவியோடு இருப்பான், அவன் தாய் தந்தையோடு இருப்பான் அப்படின்னு இதையெல்லாம் வகுத்தான். ஆனால் இப்போ வேலையே கிடையாது. இப்போ போய் எங்கள் குலதெய்வம் கும்பிட்டுங்கிறது, கோத்திர தெய்வம் கும்பிட்டுன்னுக்குறது சொல்லு. ஒரு தெய்வ வழிபாடு, அது வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்ல, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடே உண்மைன்னு வரும். இயற்கையில் இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில், அது சிவம். சிவம்னா என்ன? ஏதோ என் வீட்டு தெய்வம் உன் வீட்டு தெய்வம்லாம் கிடையாது. அது ஒரு பேர் ஒலி. ஒலியும் ஓசையுமாகுது. ஓசைன்றது ஆணாக இருக்குது, ஒலின்றது பெண்ணாகுது. இதுதான் சக்தி சிவம்ன்றோம். அதே ஒலியும் ஓசையுமா சேர்ந்த இந்த உடலில் உயிரும் உடலுமா இருக்குது. இதுவும் 2ஆக தாங்குது. 2ஆக இருந்தால் தான் ஏக்கம், 1ஆக இருந்தால் ஏக்கம் இல்லைம்மா. ஓ, கடைசியாக ஒரு கேள்வி. நாங்கள் பொம்பளைங்க கோயிலுக்கு போகிறப்ப கீழே உளுந்து கும்பிடலாமா கோயிலில்? அதாவது தரையில் படலாம்? ஆமாம், கண்டிப்பாக கும்பிடணும். ஏன்னா கும்பிட்றது நிறைய பேர், நான் பல முறை சொல்கிறேன், நீட்டாக படுக்காதீங்க வந்து, அப்படி கும்பிடக்கூடாது. புட்டம் மேலே இருக்கணும், தலை தரையில் இருக்கணும், அப்படி தான் தெய்வ வழிபாடு பண்ணணும். நேராக போய் பட்டு நான் சாஸ்தாங்கமாக ஊந்தேன்னா ஒரு பயனும் கிடையாதுன்னு. அது ஏன் அப்படி கும்பிட சொல்கிறோம் அப்படின்னா, விந்து சக்தின்ற விந்து இடுப்பில் இருக்குது.